ஹமாஸோட தலைவர் இஸ்மாயில் ஹனியா தெஹரான்ல வச்சு கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா இஸ்ரேல் அபிஷியலா அமெரிக்காவுக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. தெஹரான்ல வச்சு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறம் முறைப்படி எப்படி சொல்லணுமோ அந்த ஒரு விதத்தை தவிர்த்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ரொம்பவே சீக்கிரட்டான விதத்தில் பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷனை சேர்ந்த அதிகாரிகள் கிட்டையும் அமெரிக்காவோட உளவுத்துறை கிட்டையும் இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது நான் இல்லை, வாஷிங்டன் போஸ்ட்ல அபிஷியலாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் இந்த அசாசினேஷனை பண்ணதுக்கு அப்புறமா தெஹரான்ல வச்சு இப்படி ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறமா யூஎஸ்ஏக்கு அந்த நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு இந்த ஒரு சம்பவத்தை பற்றி எதுவுமே தெரியாது, அமெரிக்காவுக்கும் இந்த ஒரு தாக்குதலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னமும் அமெரிக்கா ஒரு விஷயத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அமெரிக்காவோட உளவுத்துறை இஸ்ரேலோட மொசாட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தோன்னா, ஈரானோட தாக்குதல்ன்றது கூடிய சீக்கிரத்தில் இஸ்ரேல் மேல பண்ணப்படும் சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த லேட்டஸ்ட் தகவல்கள் உளவாளிகள் மூலமா கிடைக்கப்பட்டிருக்க அந்த தகவலின்படி ஈரான் அவங்களோட தாக்குதலை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரபு நாடுகளோட கூட்டமைப்பு நடந்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு தகவலை ஈரான் சொல்லியிருக்கிறது, அதாவது ஈரான் மூலமா இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது ரொம்பவே ஒரு பரபரப்பு அதிகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சிரியாவில் சம்பவங்கள் இப்போ ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வெறும் 4 நாள்ல 80 சதுர கிலோமீட்டர்கள் அமெரிக்காவோட படைகள் கிட்ட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய 80 சதுர கிலோமீட்டர் அளவிலான இடத்தை ரஷ்யன் அண்ட் சிரியன் கவர்மெண்ட் பேக்டு ட்ரிபிள் குரூப்ஸ் இப்போ மீட்டெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நிலைமைகள் எல்லாமே ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை இருக்கேன் தமிழ் கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இஸ்ரேலோட அந்த ஒரு சொல்ல பார்த்துலாம். ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட அந்த மொசாடோட நடமாட்டமோ இல்ல உளவுத்துறையோட குவார்டினேட்ஸ்ன்றது இஸ்ரேலுக்கு ஒரு பில்லரா அமைஞ்சிருக்கு. ஏன்னா உளவாளிகள் எந்த ஒரு நாட்டுக்கு எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க, உளவாளிகளை வச்சு ஒரு நாடு என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றத இந்த இஸ்ரேல் உலகத்துக்கு பல முறை காட்டியிருக்கு. அப்படிப்பட்ட இஸ்ரேலோட உளவுத்துறை ஒரு விஷயத்தை இப்போ சொல்றாங்க. ஈரானோட தாக்குதல், ஈரானோட ரிட்டாலியேஷன் அட்டாக்ன்றது இன்னும் ஒரு சில நாட்கள், ஏன் ஒரு சில வாரங்கள் கூட தள்ளி போகலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, எல்லா நாடுகள் கிட்டையும் இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அமெரிக்கா கிட்ட, யூகே கிட்ட எல்லாரும் கூடயும் சேர்ந்து இஸ்ரேல் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரானும் அரபு நாடுகள் கிட்ட இவங்களுக்குன்னு தனியா ஒரு அசோசியேஷன், அவங்களுக்கு தனியா கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட நாடுகள் கூட, முக்கியமா துருக்கி கூட எல்லாம் ஈரான் அதிகமான பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. சோ இஸ்ரேலை ஈரான் அடிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கான வாய்ப்புன்றது இப்போ ரொம்பவே டிம்மானதா பார்க்கப்படுது. F-22 ராப்டர்ஸ் ஆனது மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துருச்சு. நான் போன பதிவுல சொல்லியிருப்பேன், கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் சொல்லிட்டு. இப்போ மிடில் ஈஸ்ட்டுக்கு அரைவாயிடுச்சு. இந்த மாதிரி இஸ்ரேலை சுத்தி பாதுகாப்புகள் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால ஈரானோட தாக்குதல் மேபி தள்ளி போகலாம், இல்லனா சின்ன சின்ன தாக்குதல்களை எங்கேயாச்சும் பண்ண முயற்சி பண்ணி ஈரான் அது ஒரு பேருக்கு நடத்தப்பட்ட தாக்குதலா காமிப்பாங்களே தவிர இஸ்ரேலை ஈரானால பெரிய அளவில் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட உளவுத்துறையும் இதை இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க. ஆனா அப்படியே ஆப்போசிட்ல இதுக்கு ஏத்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது. ஈரானோட ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஈரானோட ஏர்ஃபோர்ஸ்ன்றது ரெடியா இருக்கு, மற்ற நாடுகளோட உதவி இல்லைனா கூட, மற்ற நாடுகளோட பர்மிஷன் இல்லைனா கூட எங்களால இஸ்ரேலை போயிட்டு அடிக்க முடியும். ஸோ இஸ்ரேலுக்கு எதிரான எங்களோட தாக்குதல்ன்றது இந்த தடவை ஏர்ஃபோர்ஸையும் உள்ளடக்கும். ஈரானோட விமானப்படைன்றது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் பயன்படுத்தப்படும் சொல்லிட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா கடந்த ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் ஈரானோட விமானப்படை பெருசாக பயன்படுத்தப்படலை. எந்த இடத்துல ஈரானோட விமானப்படைன்றது அதிகமாக பயன்படுத்தப்படலை. ஸோ இப்போ இவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக ஈரான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அட்டாக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மிசைல் மூவ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவிலேயே ரொம்ப பெருசாக கெஸ் பண்ண முடியல. ஒரு சில இடங்களில் மிசைல் மூவ்மெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்களே தவிர எந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறாங்கன்றத அமெரிக்காவால இன்னும் தெளிவா சொல்ல முடியாத அளவுக்கு தான் இந்த ஈரானோட நடமாட்டம்ன்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈராக், ஜார்டன் இந்த ரெண்டு நாடுகள் கூடயும் ஈரான் இப்ப ரொம்பவே முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ரெண்டு நாட்டுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம், இல்ல அந்த மிசைலை சுட்டு வீழ்த்திடும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனலி ஒரு ரூல் இருக்கு, ஒரு சட்டம் கூட வச்சுக்கலாம். என்னன்னா இப்போ இந்தியாவோட ஏர் ஸ்பேஸை ஒரு நாடு பயன்படுத்தணும்னா, இந்தியாவோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி ஒரு மிசைலை லான்ச் பண்ணணும்னா இந்தியா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு இந்தியாவோட பர்மிஷனை வாங்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல ஒரு அட்டாக் பண்ண போதுன்னு வைங்க, அதுக்கு பாகிஸ்தானோட பர்மிஷனை வாங்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இந்தியாவுக்கு கிடையாது. ஏன்னா ரெண்டு பேரும் பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்க நாடுகள் எனிமியா ஒருத்தவங்களை நினைக்கிறாங்க, ஒரு போர் சூழல் வந்துருச்சு, நம்மளோட பாதுகாப்புக்காக அவங்களை அடிக்கணும்ன்றப்போ இந்தியாவோ இல்ல பாகிஸ்தானோ அது ரெண்டு நாடுகளுக்குமே பொருந்தும். இவங்க யாருமே இவங்களோட பர்மிஷனை வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஒரு போர் சூழல்ல. ஆனா மூணாவதா ஒரு நாடு, இப்போ இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் மூணாவதா ஒரு நாடு இருக்காங்க. அந்த நாடு ஒரு ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி தான்
அவங்க மேல தாக்குதல் நடத்த முடியுன்றப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாடு கிட்ட ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கியணும். அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஒரு பர்மிஷனை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி நம்மளால அந்த தாக்குதலை பண்ண முடியும். அப்படி இல்லையா, பர்மிஷன் வாங்கினா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழையக்கூடிய எந்த ஒரு ஏவுகணையாக இருந்தாலும் சுட்டு தள்ளுறதுக்கான உரிமை அந்த நாட்டுக்கிட்ட இருக்கு. ஸோ அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வந்து ஜார்டன் எல்லாம் இவங்களோட ஏவுகணைகளை, ஈரானோட ஏவுகணைகள் நிறைய சுட்டு வீழ்த்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை திரும்ப வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஈராக் கூடயும் ஜார்டன் கூடயும் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் இப்போ ஈரான் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈராக்ல இருந்து நிறைய சப்போர்ட் இருக்கு. ஆனால் ஜார்டன் அப்படி கிடையாது. ஜார்டனை பொறுத்த வரைக்கும் ப்ரோ வெஸ்ட்ன்ற ஒரு மனநிலைமையில் இருக்க நாடு. அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த மாதிரி அவங்களோட நட்பு வட்டாரன்றது ப்ரோ வெஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்க ஒரு நாடு. ஸோ ஜார்டன் தான் இந்த இடத்துல ஈரானுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அசோலா சாரார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எங்க பாகிஸ்தான்ல இருந்து நிறைய பேர் வந்து பாகிஸ்தானோட நிறைய சோர்சஸ் சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு உதவ போகுது, ஈரானுக்கு உதவுறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் எந்தெந்த இடத்துல இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், மிசைல்ஸை தேவைன்னா கூட வழங்குறோம்னு சொல்லிட்டு முக்கியமான சில மிலிட்டரி அஃபீஷியல் சொன்னதா நிறைய இடத்துல செய்திகள் வந்தது. இப்போ அதுக்கான விளக்கத்தை அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, எங்க பாகிஸ்தான் எங்க ஈரானுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைகளை நாங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அமைதி நிலவணுன்றதான் எங்களோட ஒரு குறிக்கோளாக இருக்கு. ஸோ நாங்கள் வந்து எந்த நாடுகளுக்கும் ஆயுதங்களை கொடுக்க போறது இல்லை. அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, மிலிட்டரி அஃபீஷியல் சொல்றது அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை பார்க்க வேண்டுமே தவிர இது வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. பாகிஸ்தானால இந்த இடத்துல மிசைல்ஸை கொடுக்க முடியுமான்றது அந்த நாட்டுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவங்கள சுற்றி அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹமாஸோட புதிய தலைவர் சின்வருக்கு எதிரான அந்த தேடுதல் வேட்டையை மொசாட் இப்போ தீவிரப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அக்டோபர் 7ஆம் தேதிக்கு அப்புறமா எந்த ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ்லையும் இவரை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் இவரை கொண்டுன்றதுல இஸ்ரேல் ரொம்பவே குறிக்கோளோட இருக்காங்க. காரணம், இந்த அக்டோபர் 7க்கான ஒரு மாஸ்டர் மைண்ட் இந்த தாக்குதலை பெரிய அளவு பிளான் பண்ணி அந்த கோஆர்டினேட்ஸோட இதை நிகழ்த்தினதுல இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அப்படிப்பட்டவரையே இப்போ ஹமாஸோட தலைவராக போட்டுக்கிறது இஸ்ரேலோட அந்த உளவுத்துறையோட ஈகோவை டச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஹமாஸோட தலைவரை அடிச்சிட்டாங்க. அப்படி அடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இல்ல அவருக்கு நிகரான ஒரு நபரை தேடுறோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு அட்டாக் பண்ணவரை கொண்டு வந்து இந்த பொசிஷன்ல நிறுத்தி இருக்கிறதுனால கண்டிப்பா அது இஸ்ரேலோட ஈகோ டச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவருக்கான அந்த தேடுதல் வேட்டையை இப்போ தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் காசாவுக்குள்ள தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. ஆனா ஹாஸ்டேஜஸ்க்கு நடுவில் இவர் இருக்கிறதுனால, இல்லைன்னா இவர் இருக்க இடத்துல ஹாஸ்டேஜஸ் வச்சிருக்கிறதுனால இஸ்ரேலால டைரக்டா அந்த இடங்களை நோக்கி ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ண முடியலன்றதும் இப்போ வரைக்கும் ஒரு கருத்தா சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ ஹமாஸோட அடுத்த தலைவருக்கு இஸ்ரேல் இப்போ குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட விளைவுகள்ன்றது ஒருவேளை ஹாஸ்டேஜஸ் கூட அவர் இருந்தார்னா, இஸ்ரேல் இன்கேஸ் அவங்களை அடிச்சிட்டாங்கன்னா அது ஹமாஸுக்கு பெரிய இழப்போ இல்லையோ, இஸ்ரேலியர்களுக்கு இஸ்ரேலில் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டேஜஸோட குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய இழப்பாக மாறிடும். இது எல்லா பிரச்சனைகளுமே இப்படி மிடில் ஈஸ்ட்ல போயிட்டு இருக்க டைம்ல இது கூடவே சிரியாவும் சேர்ந்திருக்கு. சிரியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ், அது இல்லாமல் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஃபோர்ஸஸ், ட்ரைபல் ஃபோர்ஸஸ்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புல சண்டையானது நடந்திருக்கு. ஒரு பக்கம் மேஜரா அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யன் பேக்டு குரூப்ஸ். இதுல அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல நிறைய பகுதிகள் இருக்கு. அமெரிக்காவோட ஃபோர்ஸஸ் அந்த இடத்துல இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிரான அமெரிக்காவோட ஃபோர்ஸஸ், அதாவது சிரியாவோட கவர்மெண்ட்டுக்கு எதிரான அமெரிக்கன் ஃபோர்ஸஸ், இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்க இடங்கள்ல ஆயில் வெல்ஸ்ன்றதோ ஆயில் ஃபீல்ட்ஸ்ன்றதோ ரொம்ப இருக்கு. இது எல்லாமே இப்போ அமெரிக்கா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டெரக்டா பார்த்தோன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த ரிசோர்ஸ்க்காகவே அமெரிக்கா அங்கே நிறைய சோல்ஜர்ஸை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட பகுதிகளில் கடந்த ஒரு 4 நாட்களில் மட்டும் 82 ஸ்கொயர் கிலோமீட்டர், நான் சொல்றது 1 இல்லை 2 இல்லை, 82 ஸ்கொயர் கிலோமீட்டரை அரப் ட்ரைப்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சிரியன் கவர்மெண்ட் பேக்டு ட்ரைபல் குரூப்ஸ் இப்போ ரீகேப்சர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க. சிரியாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் டெல் அசோரில் இருக்க யூஃப்ரட்டிஸ் ரிவரோட கிழக்கு பகுதிகள்ன்றது இந்த ஈஸ்டர்ன் சைடு இருக்கிறது அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்கு. வெஸ்டர்ன் சைடுன்றது இந்த ட்ரைபல் ஃபோர்ஸஸ் இல்லைனா இவங்களோட கண்ட்ரோலில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரிவருக்கு ஈஸ்ட் பக்கம் அமெரிக்காவோட கண்ட்ரோலும் வெஸ்ட் பக்கம் இந்த குரூப்போட கண்ட்ரோலையும் இருந்துச்சு. இது வந்து கவர்மெண்டால பேக் பண்ண ஒரு குரூப் தான். சோ இதை தாண்டியும் இந்த சமவெளி பகுதிகள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கரையில இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளையும் அமெரிக்கா அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அதுல தான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் ஃபோர்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட அந்த தாக்குதல்ல 5 நபர்கள் வரைக்கும் இந்த இடத்துல இப்போ உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் நடந்தப்பட்ட தாக்குதல்ல 2 நபர்களை இவங்க இழந்தாங்க. அதுக்கு பழிவாங்கிற நடவடிக்கை இது நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கப்போ அதுதான் கிடையாது. அமெரிக்காவோட கவனம்ன்றது மத்திய கிழக்குல வேற பகுதிகளில் திரும்புறப்போ இந்த இடத்துல அதிகமான லேண்ட்ஸை இவங்க கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இதே மாதிரி சிரியாவும் லைம் லைட்டுக்கு வரப்போகுது. நிறைய மீடியாஸ் இதே விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. காரணம் அந்த இடத்துல இந்த குரூப்ஸ் பண்ணக்கூடிய அந்த சம்பவம் தான். இது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் முக்கியமான பல திருப்பங்கள்,
ரஷ்யாவோட சிட்டிகளுக்குள்ள, ரஷ்யாவோட ஆக்சுவல் பார்டரை தாண்டி உக்ரைனியன் ட்ரூப்ஸ் இப்போ இன்ஃபில்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே சண்டையானது அங்கே இன்டென்சிஃபை ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றின ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்க guys. அடுத்தது அந்த வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா ஈரானோட ரெஸ்பான்ஸ்ன்றது டிலே ஆகுமா, அமெரிக்காவோட இன்டெல் உதவி இல்லாமல், இல்லை அமெரிக்காவோட உதவி இல்லாமல் இப்படி ஒரு அசாசினேஷனை இவங்களால பண்ணியிருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஈரானும் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தில் எது உண்மையாக இருக்குன்றதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் வீடியோ உங்கள் எல்லாருக்கே